வந்தாச்சு. கடற்கரையில் நோம்பு கொண்டு வந்து கேட்ட போட்டதால இப்ப ரயில் வருது. இது எக்ஸ்பிரஸ் ரயிலா இந்தியாவிலேயே வந்து அதிவேகமா பயணிக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் இது. இப்ப பாரு எவ்வளவு ஸ்பீட்ல இப்படி போகுதுங்கிறத நீ இப்ப பாத்துருவோம். நிறைய பேருக்கு தெரியாது இந்த ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு. இப்ப பாரு என்ன நோம்பு திறந்துடலாமா? டைம் ஆயிட்டு இருக்கு. போயிடலாம். இப்ப பீச்சில் தான் நம்ம திறக்க போறோம். பீச்சில் திறக்க போறோம். சொந்தமா திறக்க போறோம். இன்னைக்கு வெளியில இந்த ட்ரெயின் வந்ததுனால ட்ரெயினை லேசா காமிச்சுக்குருவோமா. அதிவேக ட்ரெயின் இங்க மட்டும்தான் வரும். உலகத்திலேயே அதிவேக ட்ரெயின் இது. பாரு எப்படி ஓடுதுன்னு பாரு. ஆமா கேக்குதா? சவுண்ட் கேக்குது மாஸ்டர். சவுண்ட் கேக்குது மாஸ்டர். சத்தம் போட்டுருச்சு. இந்த வருது வர சரியான ஸ்பீடு. இதுடைய வேகம் வந்து சரி வேகமா இருக்கு. ஸ்பீட பாரு. என்ன சத்தம் கேக்கு வர காணோம். இந்த ட்ரெயின் தான் வந்து அதிவேகமா அதிவேகமான ஸ்பீட பாரு. சரி ஸ்பீட். ஆமா என்ன புல்லட் ட்ரெயின் போலயா? சரி ஸ்பீட் ஆப்லது. சரி வேகம் அந்த ட்ரெயின். புல்லட் ட்ரெயினா இருக்குமோ? மாத்திக்கிட்டு விட்டாங்க. உட்கார்ந்தா எப்படின்னு அர்த்தம். சட்டம் திறக்குது இல்லையா நோம்பலாம். அப்பல இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பிறப்பவாசைக்கு தான் நோம்புக்கான வந்தோம். ஆனா பிறப்பவாசை கஞ்சி வந்துருச்சு. நமக்கு கஞ்சி வந்துருச்சு. ஆமா கடற்கரையில உட்காந்துருக்கப்ப நண்பர்களோட இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பாருமா நட்கோட்டாங்களோ ஃபுல்லா உட்காந்தாச்சு நம்ம. ஆமா கடற்கரை ஓரமா நல்லா மணல் மேட்ல சரியான இடம்டா இது. செம்ம சூப்பரா இடம். சரி இடம். இப்ப என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? உனக்கு மொத்தமா திறந்து வைக்க முடியல. சும்மா சரியான காத்து. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாப்ள. ஆமா ரைஸ் இறங்கியாச்சு. எல்லா பிளேஸும் போய் பார்த்தோம். எல்லாம் நோம்பு கஞ்சி வடையமா வந்துச்சு. சரியா வரல இன்னைக்கு. வடைக்கு கதையை முடிச்சுட்டேன். ஆமா சரியா வரா சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் எடுத்து. ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி காட்டுங்க. நோம்பு துறக்கையில மாப்ள சோறு தான் கேக்குது. ஆமா மலேசியாத்துல பழனால அதான் சரியா வருது. பிரியாணி ஒரு ஆஹா பிரியாணி என்ன செம்மையா இருக்க. மட்டனா ஒரிஜினல் பிரியாணி. மட்டன் பிரியாணி. சரி அப்புறம் வந்து என்ன நம்ம பிறப்பாசை வந்து ஒரு அடையாளத்துக்காக வந்து நோம்பு கஞ்சி இது பிறப்பாசை கஞ்சி நோம்பு கஞ்சி செக் பண்ணி பார்த்து சம்சா மாப்ள. அது ஒரு கொஞ்சம் காட்டணும்ல. வெந்து வேகாமே சம்சா வேகாம மனசு வெள்ள மாதிரி. ஆமா இந்த ஒரு சம்சா வெள்ளையா மனசு வெள்ள மாதிரி போட்டாச்சு. அதையும் அடுத்து என்ன வந்து இது சருவத்து. அது காதரியா ராமநாதபுரம் காதரியா சருவத்து. அது வீட்டுயா. இது அடுத்து என்ன இந்த வாரம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன பையி மர்கான். அது சிக்கன் மாப்ள. சிக்கன் 65 பொரிச்ச கோழி இறக்கி விட்டிய. ஆமா அது ஒரு எவ்வளவு எத்தனை கிராம் இருக்கு? 1 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ. சிக்கன் போண்டா. ஆஹா சிக்கன் போண்டா. ஆஹா அவன ஜோகனா சூடா இருக்கா? சிக்கன் போண்டா நல்லா. அப்புறம் தான் அது சிக்கன் போண்டா எடுத்துட்டியா? எடுத்தாச்சா. இது பிலோ சம்சான்னு சொல்லுவாங்க. இத என்ன பிலோ சம்சா? உங்களுக்கு தெரிஞ்சவே பிழையா இருக்க மாஸ்டர். மாதிரியான பிலோ சம்சா. அது பாத்துக்க மாதிரியா மேல கிறிஸ்பியா முட்டையா இருக்கீங்க. அதனால பிலோ சம்சா கலந்த மாதிரி இருக்கு. ஆமா கொஞ்சம் நோம்பு கஞ்சி ஊத்துனா அடிச்சு விட்டுருவேன். நோம்பு கஞ்சி ஊத்துறது கப்பு இல்லையடா. அதெல்லாம் அப்படியே தூக்கி குடிச்சிருவோம் சட்டியோட. அள்ளி குடிச்சிருவோமா இல்ல சட்டியோட தூக்கி அந்த பிரிச்சு காமிச்சுக்கிறாங்க. அப்ப வேற வந்து எவ்வளவுதான்டா இருக்கு. இந்த அந்த சர்வத்து இருக்கு. வீட்டுல போட்டு சர்வத்து லெமன் சர்வத்து. ஆமா கஞ்சி எனக்கு ஊத்து தோலா ஒரு ஊத்துங்க பார்ப்போம். நோம்பு கஞ்சி குடிச்சு பாத்துருவோம் மாப்ள. பிறப்பாசை கஞ்சி போதும் தோழர. மனமா இருக்கு மாப்ள. சவுண்ட் அள்ளுத. சரி சூடா நல்லா இருக்கு. கஞ்சி போக முடியல. கஞ்சியாவது அடிப்போம். வந்ததுக்கு வரணும் செய்யா. வேற யாருக்கு வரணும்? கஞ்சி குடிச்சு கொடுங்க. கஞ்சி நல்லா அருமையா இருக்கு. எனக்கு போதும் தோலா கஞ்சி. பிரியாணி சோறுலாம் இருக்குல்ல எல்லாமே தங்கிறேன். சோத்துல விளையாண்டுறோம். அதான் சோத்து விளையாட்டு பண்ணிட்டோம்னா தான் சரியா வரும் நமக்கு. சரி ஓகே.